விஜய் தான் இந்த குற்றத்தை செய்தார், இந்த குற்றத்திற்கு முதல் காரணம் விஜய் தான், கொலைகாரன் விஜய் தான் என்று பேசினால் இந்த அரசுக்கு ஆதரவாக பேசுவதாக கருதி அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு கிடையாது. ஆனால் விஜய்க்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது. இது ஒரு தற்செயலாக நேர்ந்த ஒரு விபத்து. இந்த விபத்து தொடர்பாக தமிழக அரசும் இதில் பதிலளிக்க வேண்டும். இதில் அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். அப்படின்னா உடனே அரசு அது எப்படி நீங்க அரசை குற்றம் சாட்டலாம். ஆனால் இன்று உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கொட்டு வைத்திருக்கின்றது. அந்த கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா 41 பேர் இறந்து போனாங்க. அந்த 41 பேர் இறந்து போனதற்கு பிறகு அன்றைய இரவே 39 பேருடைய உடற்கூராய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து கரூர் போறாரு. போன உடனே அங்க சடலங்கள் எல்லாமே மாலை மரியாதைகளோட சடலங்கள் இருக்கு. ஸோ ஒரு திறப்பு விழாவுக்கு எப்படி முதலமைச்சர் வந்த உடனே எல்லாம் மாலை எல்லாம் போட்டு ரிப்பன்லாம் வைப்பாங்களோ அது போல முதலமைச்சர் அவர்கள் நேரா அங்க போன உடனே போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த உடற்கூராய்வு எப்படி ஒரே இரவில் செய்யப்பட்டது? அப்படி அந்த உடற்கூராய்வு செய்யப்பட்டதென்றால் அதற்கு தேவையான மருத்துவர்கள் எங்கிருந்து அழைத்து வரப்பட்டனர்? எத்தனை டேபிள் அங்க இருந்தது? ஒரே இரவில் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உடனடியாக அவர்களிடம் அந்த உறவினர்களிடம் அந்த உடல்களை கொடுத்து எரிக்க சொன்னதனுடைய காரணம் என்ன?